வணக்கம், வெல்கம் டு கலைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சூப் வந்து கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்ட் ரெய்னி டே அன்னைக்கு இந்த சூப்பை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். இந்த சூப்புக்கு வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். வாங்க போலாம். இன்னைக்கு நான் இந்த சூப் வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டாக் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. அந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி தான் நான் அந்த சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது வேஸ்டா விழுகும் பாத்தீங்களா, அந்த வெங்காயத்தோல், இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்னா அது அடிப்பாகம், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா கேப்சிகம்ல இந்த போர்ஷன், அந்த காம்பு இருக்க போர்ஷன், அப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலி கீழே போட்டுருவோம். இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஒரு துண்டு இஞ்சி தோலோடே போட்டுக்கலாங்க. அதோட அடிஷ்னலாக சேர்த்து நான் வந்து இன்னைக்கு இந்த பர்பிள் கேபேஜ்னு சொல்லுவோம், அது நான் போடுறேன். இது எனக்கு வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதனால நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டாக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. 1.5 லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த காய்கறியோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம ஸ்டாக் வந்து கொதிச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சூப்புக்கு தேவையான காய்கறிகளை வந்து தயார் பண்ணிக்கலாங்க. கேபேஜ், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம் வந்து எல்லா கலர்ஸ்லயும் எடுத்திருக்கேன், அப்புறம் கிரீன் பீன்ஸ். பொதுவாக வந்து சூப்புக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து நீங்கள் மெல்லிசா வந்து தின்னா கட் பண்ணிக்கணுங்க. சூப்ல வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து மேலே மிதக்கணும். கீழே போய் தங்கிக்குச்சுன்னா அது சூப் பார்க்கும் போதும் நல்லா தெரியாது. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து குடிக்கும் போதும் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கடிப்படணும், அந்த சூப்போட கடிப்படணும். அப்பதான் சூப் வந்து குடிக்கும் போது டேஸ்டா இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேங்க, நீங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாக் வந்து நல்லா கொதிக்குதுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இந்த காய்கறியோட எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூப்போட நிறமும் மாறிடும். அந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சூப்புக்கு தேவையான சீசனிங் பவுடர்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பிளாக் பெப்பர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச். ஸோ இது வந்து திக்கனிங் ஏஜென்ட். இந்த சூப்பை வந்து இதை திக்காக்கி கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அஜினோமோட்டோ, ரெட் சில்லி சாஸ், இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன், ஸ்ரீரச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு டைப் ஆஃப் சில்லி சாஸ் தான். இந்த சாஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்க. இது கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து சோய் சாஸ். நீங்க நார்மல் பாத்திரமே எடுத்துக்கலாம், பெரிய சைஸா எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்து சூப் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுல கொஞ்சம் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் சூடாயிருச்சு. பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரீன் கேப்சிகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கேரட், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வந்து பெப்ரிகா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து காரம் இருக்காது, ஜஸ்ட் சூப்புக்கு வந்து நல்ல பிரைட் ரெட் கலர் கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க பெப்பர் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கோங்க. லாஸ்டா நீங்க சூப் வந்து சர்வ் பண்ண முன்னாடி உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட், அஜினோமோட்டோ, ரெட் சில்லி சாஸ், இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், ஃபைனலா ஸ்ரீரச்சா சாஸ். இது வந்து ஆப்ஷனல். இது வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை யூஸ் பண்ணீங்கன்னா கம்மியா போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் ஊற்றிக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் இதில் 1 by 1 சேர்த்துடலாம். கேபேஜ், கேரட், red and yellow capsicum, beans,
கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இப்போ இந்த காய்கறி நல்லா வதங்கட்டும், ஓரளவுக்கு வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டாக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதை வந்து நம்ம வடிகட்டி அந்த ஸ்டாக்கை வந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வடிகட்டிக்குவோம். எடுத்து வச்சு இந்த ஸ்டாக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் அதிகமாக இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இந்த சூப் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இந்த கார்ன் ஸ்டார்ச் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்து தண்ணி கலந்து இதில் ஆட் பண்ணோம். இப்போ சூப் நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கார்ன் ஸ்டார்ச்சில் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ன் ஸ்டார்ச்சை வந்து நம்ம இப்போ சூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விடணும். நீங்கள் ஒரே தான் ஊற்றிடாதீங்க, கெட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன் ஸ்டார்ச் வந்து நம்ம சூப்பை வந்து நல்லா திக்காக்கி கொடுக்கும். இப்போ சூப்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டு கார்னிஷ் பண்ணிடுவோம். சூப் நல்லா கொதிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம ஹாட் அண்ட் சூர் வெஜிடபிள் சூப் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.